நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே அரசு பள்ளி மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக யார் யாரிடலாம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வரகூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் +1 படித்து வந்த நவலடிப்பட்டியைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் செல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த ரித்திஷ் ஆகிய இரு மாணவர்களும் நேற்று மாலை செருப்பை மறைத்து வைத்த விவகாரம் தொடர்பாக பள்ளி வகுப்பறையில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் மயங்கி சரிந்து விழுந்த ஆகாஷ் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கினை எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தற்போது மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் பொறுப்பு அவர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள இந்த வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விசாரணை நடத்தி வருகின்றார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில ஆகாசு படித்த கூடிய பள்ளியில அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்களிடம் தனித்தனியாக இந்த மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு வகிக்கக்கூடிய விஜயன் என்பவர் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றார். முதலில் மாணவரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றார். தொடர்ந்து ஆசிரியரிடம் விசாரணை நடத்த உள்ளார். இந்த விசாரணையின் முடிவில் அவர் ஒரு அறிக்கையை நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் ஒப்படைப்பார். அதன் அடிப்படையில் முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுப்பார். தற்போது இந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் விசாரணை என்பது நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.